குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்ன்னு பார்த்தா பேட்டிங் தான் சார். ஸோ அப்ப அந்த பேட்டிங்கே அவங்களுடைய ஹோம் பிட்ச்ல அவங்க இன்னும் கொஞ்சம் அடிச்சு ஒரு ஒரு ஹை மார்க்க செட் பண்ணியிருந்திருக்க முடியுமோ எனக்கு தோணுச்சு சார். பிகாஸ் தே ஹேவ் அ வெரி குட் பேட்டிங். ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் பண்ணா அவங்களுடைய பேட்டிங் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ எனக்கு தோணுச்சு. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான மேட்ச் கிடைச்சிருக்குமோன்னு தோணுச்சு. சிடிக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலா இது வந்து அவ்வளோ ஈஸி பிச்சு கிடையாது விளையாடுறதுக்கு. இஃப் யூ ஸ்டார்ட் பவுன்சிங் லைக் ஹவ் திஸ் ரபடா டிட், ஜோஃப்ரே ஆர்ச்சர் மாதிரி போடாது சார். பார்த்தீங்களா, அவரோட அனாலிசிஸ் டசன்ட் ரிஃப்ளெக்ட் திஸ் குவாலிட்டி, bowling குவாலிட்டி. பட் பவுன்ஸ் பண்ணி டெரரைஸ் பண்ணி விட்டு ரபடா பவுன்ஸ் என்னடா தலைவலியா இருக்கு ஆர்ச்சர் மாதிரி போடுறாருன்னு சொல்லிட்டு தான் மீதி பேருக்கு சுத்த ஆரம்பிச்சாங்க கண்ணா பண்ணான்னு. நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஏன்னா விக்கெட்டு 2 overs ஒரு விக்கெட் போயினே இருக்கு. இப்போ ரபடாவும் எடுத்த விக்கெட் பார்த்தீங்கன்னா மெயின் விக்கெட் சார்ஜ் டவுன் பண்ணார் விராட் கோலி. முந்தின ஓவர் 20+ அடிச்சிட்டாரு ரபடாவை. பட் அது ஆச்சரியம், கில் வந்து அவருக்கே கொடுத்தாரு அடுத்த ஓவர். அதுதான் எனக்கு ஷாக் எனக்கு. அதை கொடுத்து இவர் 2 ஸ்டெப் இறங்கினோன்னு நேரம் லெஃப்ட் ஷோல்டர் கிட்ட வந்துச்சு பால். அதை ஒன்றும் அந்த யூஸ்ல ராகுல் தப்பா அடிக்கிறது, சர்ஃபராஸ் தப்பா அடிச்சதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தப்பா ஆச்சு. அதே மாதிரி ஷார்ட் பின் டிக்கெட்ல அவுட். ஷார்ட் பின் டிக்கெட்ல தான் எனக்கு ஜிங்ஸ் இருக்குது. அதனால ஹேசல்வுட் மட்டும் ரியலாவே குவிக்கா பவுன்ஸ் பண்ணியிருந்தா அந்த ஆச்சரியமா ரொமாரியோ ஷெப்பர்ட் நீங்க நல்லா போட்டாரு. அது பெரிய ஷாக் எனக்கு. அது என்ன அவரே தூக்கம் வராது இன்னைக்கு. ஹேசல்வுட் இன்னும் பவுன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா டிஸ்கன்சர்டிங் பவுன்ஸ் வரும். இப்போ அதை பண்ணியிருந்தாருன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். பட் அவர் வந்து அப் டு தி பாட் ஒரு மாதிரி போட்டு சுப்மன் கில் போட்டு கொதறிட்டாரு அவர் அனாலிசிஸ. சுப்மன் கில் வந்து அது கொதறாம ஹேசல்வுட் ஒரிஜினல் பவுலிங் நல்ல பவுலிங் போட்டிருந்தா இவங்க தண்ணி குடிச்சிருவாங்க இன்னைக்கு இந்த 150 அடிக்கிறதுக்கு. ஏன்னா பிச்சில் பவுன்ஸ் டெரிபிக்கா இருந்தது.